ஸ்ரீராமநவமி என்றால் என்ன? ஸ்ரீராமநவமி எப்போது? இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு எப்பொழுது நடக்கிறது? ஸ்ரீராமநவமி என்பது அந்த பெயரிலே இருக்கிறது. ராம அப்படின்னு. இப்போ ராமர் பிறந்த தினமான நவமி நாளை ஸ்ரீராமநவமி என்று கொண்டாடுகிறோம். அவருடைய பிறந்த தினம், ஸ்ரீராமர் பிறந்த தினத்தையே ஸ்ரீராம நவமி என்று நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோவை ஷேர் செய்து எல்லோரும் இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என அனைவருக்கும் ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய லைக் மற்றும் கமெண்ட்களை இந்த வீடியோவிற்கு நீங்கள் கொடுக்கவும். சரி, பங்குனி மாதம் வளர்பிறை திதியில் வரும் நவமி என்று புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நன்னாளே ஸ்ரீராமநவமி. நவமி நாளில் புனர்பூசம் நட்சத்திரம் வரணும். அது எப்படி தன்னால் வருதுன்னா, அன்றைக்கு தான் ராமர் பிறந்தார். நவமியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. அந்த நாள் தான் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுகிறோம். இந்த நல்ல நாளில் ராமபெருமானுக்கு திருக்கோயில்களில் சென்று ராமபிரானுக்கு துளசி மாலை அணிவிக்கலாம். அதே போல பானகம், நீர்மோர் இதையெல்லாம் இறைவனுக்கு ராமபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து அதை அனைவருக்கும் விநியோகம் செய்யலாம். பானகம் என்றால் என்ன? பானகம்னா என்ன? தீர்த்தத்தில் தண்ணியை, அந்த காலத்திலலாம் கிணறு, அந்த கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி, இப்போ கிணறு இல்லை, இப்போ எந்த தண்ணி சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் மினரல் வாட்டரே வாங்கிக்கலாம் போல். அந்த தீர்த்தத்தில் நன்னா வெள்ளச்சக்கரை, நாட்டு சர்க்கரையை சேர்த்து, இல்லை வெள்ளத்தை உடைச்சி நல்லா உதிரி பண்ணிட்டு அதை தீர்த்தத்தில் சேர்த்து, ஏலக்காயை நல்லா நசுக்கி போட்டு, கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், ஒரு பழமோ நீங்கள் உங்கள் தண்ணிக்கு தகுந்த மாரி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து அதை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்யும் போது ராமபெருமான் குளிர்ச்சி அடைந்து உங்களை அனுகிரகிக்கிறார். அதே போல் நீர்மோர்னா தயிரை வாங்கி நன்னா கடைஞ்சி, இல்லை தயிரை ஊற்றி நன்னா கடைஞ்சி அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வேணும்னா பச்சை மிளகா, கடுகு இதெல்லாம் நல்லா தாளித்து போட்டு, நல்லா உப்பு போட்டு நன்னா கடைஞ்சி நன்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை மக்கள் எல்லோருக்கும் கொடுக்கும்பொழுது ராமபிரான் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். சரி, ராமபெருமானை வணங்குவதன் மூலம் என்ன பலன் கிட்டும்? ராமபெருமான் மனிதனாக பிறந்து, தெய்வமாக இருந்தவர் மனிதனாக பிறந்தவர். தெய்வம் மனிதனாக பிறந்து இந்த கலிகாலத்திலே, இந்த காலத்திலே நமக்காக அருள்பாலிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ராமபிரானை வணங்கும் பொழுது அவருடைய பொறுமை நமக்கு வரும். கோபம் வராது. கோபம்தான் எல்லாருக்குமே எதிரி. அவருடைய பொறுமை நமக்கு கிட்டும். அதே போல 14 வருடம் வனவாசம் சென்று இலங்கையுடைய ராஜ்யத்தை பிடித்தார். அயோத்தியாவுடைய ராஜ்யத்தை பிடித்தார். இலங்கையை அழித்து ராஜ்யத்தை பிடித்தார். அப்படி இருக்கும் பொழுது அவரை வணங்குவதன் மூலம் நாம் பொறுமையாக இருந்து, அமைதியாக இருந்து ராஜ்யத்தையே பிடிக்கும் அளவுக்கு நமக்கு அவர் அருள்பாலிப்பார் என்பது பொருள். அவரை வணங்கும் பொழுது துணிவும் மன அமைதியும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. ஏனென்றால் ராமபிரான் ஒருத்தருக்கு ஒருத்தி என்ற ஒரு தீர்க்கமாக இருந்தவர். அவரை வணங்கும் போது குடும்பத்தில் மனைவியோட எந்தவித சண்டையும் வராமல் அமைதியான நிலைமையில குடும்பம் உள்ளவர். மன உறுதி ஏற்படும். அவர் மன உறுதியோட ராவணனை வெற்றி கொண்டார். அந்த மன உறுதி கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், துணிவு கிடைக்கும். ராமபிரானை வணங்கும் போது இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அமைதி, வாழ்க்கையில் மனுஷனுக்கு அமைதி தான் முக்கியம். அந்த அமைதி கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும்
ராமபிரானை வணங்குவோம். அதே போல் திருக்கோயில் அன்று சில திருக்கோயிலில் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். சீதா கல்யாணம் அப்படின்னு பேர். இந்த சீதா கல்யாணத்தை செவிக்கும் பொழுது நமக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதே போல ஸ்ரீ ராமபிரானை வணங்கும் போது ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய அருளும் நமக்கு கிட்டும். அந்த அருள் கிட்டும் பொழுது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தாக்கம், அவருடைய பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். எனவே ஸ்ரீ ராமநவமி என்று ஸ்ரீ ராமபெருமானை வணங்குவோம். இந்த ஸ்லோகத்தை ராமநவமி என்று சொல்லி ஸ்ரீ ராமபிரானை வணங்குவோம். ராமாயணம் படிக்கலாம். ராமநாமம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத ஒரு வழிபாடு இருக்குது, அதை படிக்கலாம். அல்லது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராமநாமம் வரானே என்ற சகசிரநாமத்தில் வர இந்த வரிகளை சொல்லலாம். இதுவும் தெரியாதவர்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராம அப்படின்னு அழகிய தமிழில் இருக்கிற இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராம அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுவும் முடியலையா? ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருங்கோ. நீங்கள் உள்ளே சொல்லிகிட்டே இருங்கோ. மனசு மகிழ்ச்சி அடையும், அமைதி அடையும், வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறலாம், துணிவு அடையலாம். எனவே அனைவரும் ஸ்ரீராம நாமத்தை ஜபித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். சுபம்.